ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ நம்ம இப்போ வந்து கிச்சன் கிரானைட் கலர் தான் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் அந்த ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக இது புது கிரானைட் தான், புது வீடு தான். பட் எனக்கு வந்து கிரானைட் கலர் மாற்றணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆசை. என் ஹஸ்பண்டும் ஓகே சொல்லிவிட்டு அந்த ஒர்க் வந்து நாங்கள் இப்போ பண்ண போகிறோம். இப்போ கரண்ட்டாக இருக்க வீட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் இதே கலர் தான் இருக்கும். ஸோ எனக்கு வந்து ஒயிட் கலரில் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை. அந்த வந்து இங்கே யூட்டிலிட்டிலையும் ஒரு சின்னதாக சிங்க் வைக்கணும், டிஷ்வாஷருக்கு ஒரு டேப் வச்சு அதுக்கும் ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம வந்து வாஷிங் மிஷின் செட்டப் ஆல்ரெடி இருக்குது. இங்கே ஒன்றும் பண்ண போகிறதில்ல. ஸோ இப்போ ஃபுல்லாக கிச்சன் க்ளீன் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட ஒர்க்குக்கு விட்டாச்சு. நான் ஒரு 2 to 3 days கழித்து தான் வந்து பார்த்துருந்தேன். ஸோ கிச்சனோட வால் டைலும் என் ஹஸ்பண்ட் எடுக்க சொல்லிட்டார் போல். ஸோ நான் வந்து பார்த்தப்பறம் தான் எனக்கு தெரிஞ்சுது அந்த வால் டைல் ப்ளஸ் இந்த கிரானைட் இது ரெண்டுத்தையும் மாற்றலான்னு சொல்லியிருக்காரு அவங்கக்கிட்ட. இப்போ பியோர் ஒயிட்டில் எனக்கு கிரானைட் கிடைக்கல. பட் ஆனால் டைல்ஸ் அப்புறம் வேறு ஏதோ மெட்டீரியல்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்க. பட் எங்கள் வீட்டில் இருக்கவங்க யாரும் அதை அக்செப்ட் பண்ணல. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான் ஒயிட் கிரானைட்டே வந்து ஒயிட்டில் என்ன கிரானைட் கிடைக்குமோ அது மாதிரி கொஞ்சம் டிசைன் பார்த்து எடுத்திருக்கேன். இங்கே வந்து சிங்க் செட்டப் தான் பண்ணிகிட்ருக்காங்க. இது ஏன் கொஞ்சம் ஹைட்டாக வைக்கிறாங்கன்னா, ஏன்னா டிஷ்வாஷர் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஹைட்டு தேவை. அதனால தான் ரொம்ப ஹைட்டாக வைக்கிறாங்க. சிங்க்கு வந்து இங்கே பெருசாக வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் வந்து ரொம்ப இருக்கிறதுலே சின்ன சிங்க்கு தான் வாங்கி செட் பண்ணுறோம். அதே மாதிரி வந்து பால்கனியில் அந்த சைடில் கீழெல்லாம் இருக்கும் பார்த்திங்களா, அங்கெல்லாம் கூட நான் ஒயிட் டைல்ஸ் போட சொல்லிட்டேன். ஏன்னா அங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக அழுக்கு படியும். ஏன்னா இருக்கிற வீட்டில் வந்து அப்படி தான் ஜன்னல் கீழே அங்கெல்லாம் வந்து நல்லாவே அழுக்கு படியுது. ஸோ எங்கெங்கெல்லாம் முடியுமோ அங்கெங்கெல்லாம் வந்து ஒயிட் டைல்ஸ் போட சொல்லிட்டேன். ஸோ நம்ம க்ளீனிங் பர்பஸ்க்கு ஈஸியாக இருக்கும் நீட்டு. ஸோ ஆல்மோஸ்ட் 1 வீக் ஆச்சு இந்த ஒர்க்லாம் முடிக்கிறதுக்கு. இதை பாருங்கள் ஃபுல்லாக முடிச்சிட்டாங்க. கிரானைட் போட்டு நான் மேலேயும் ஒரு பீடிங் மாதிரி வைப்பாங்க பார்த்திங்களா, அதையும் வைக்க சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக கிரானைட் காஸ்ட்டோட அதோட லேயிங் காஸ்ட்டு தான் வந்து ரொம்ப அதிகமாக ஆயிடுச்சு. மேலே வந்து ஒயிட் டைல்ஸும் மீன்ஸ் வால் டைல் வந்து ஒயிட் டைலும், இது வந்து நம்ம கிரானைட்டும் வந்து ஒயிட்டில் லைட்டாக பிளாக் கலர் டாட் போட்டிருக்கு. ஃபினிஷிங் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. பட் இன்னும் நான் பியோர் ஒயிட்டாக எதிர்பார்த்தேன். பட் அந்த மாதிரி கிரானைட்டே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நான் 2-3 ஷாப் போயிருந்தோம். ஸோ யூட்டிலிட்டியோட அவுட்புட் பாருங்கள், ஒரு சின்ன சிங்க்கு வச்சுருக்கு. இன்னும் ஃபிட்டிங்ஸ்லாம் போட வேண்டியது இருக்குது. ஸோ பரவாயில்ல, எதுவுமே இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு சின்ன சிங்க், நான்வெஜ்னால் என்னால் வாஷ் பண்ணுறதுக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கட்டும்னு சொல்லிட்டேன். ஸோ இது கீழே வந்து நம்ம டிஷ்வாஷர் செட்டப் பண்ணிக்கலாம். ஸோ மேலே எந்த தண்ணியும் படாமல் நல்லா சேஃபாக இருக்கும். ஸோ இப்போ இருக்கிற கரண்ட் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா டிஷ்வாஷர் வைக்கிறதுக்கு இடமே இல்லை. இருந்துச்சுன்னா நான் எப்பயோ வாங்கி வச்சிட்ருப்பேன். பட் அதனால் வந்து இந்த வீடு நான் வாங்கும்போதே டிஷ்வாஷர் வைக்க இடம் இருக்குமா அப்படின்றதெல்லாம் மைண்டில் செட் பண்ணி பார்த்துட்டு தான் வாங்கினேன். ஸோ நம்ம யூட்டிலிட்டியிலேருந்தே வியூவை பாருங்கள். அங்கே ஒரு விண்டோ இருக்குது, ஒரு சூப்பரான வியூ. கதவு திறந்தோன்னா செம்ம காற்றடிக்குங்க. ரொம்ப நேரம் நம்மளால் கிச்சனில் கதவு திறந்து வச்சுட்டு கேஸ் ஆன் பண்ணி ஒர்க் பண்ண முடியாது, அவ்வளோ காற்றடிக்குது. இது வந்து 13th ஃப்ளோருன்றதுனால. ஸோ இங்கே மேலே ஒரு கபோர்டு வந்து சொல்லியிருக்கு, கபோர்டு ஒர்க் பண்ணும்போது பண்ணிவிடுவாங்க. அது கீழே வந்து நம்ம வந்து வாஷிங் மிஷின் வச்சுப்போம். இந்த டைலும் பாருங்கள் மாற்றியாச்சு. யூட்டிலிட்டியில் இருக்கிற டைலே தான் இங்கேயும் வந்தது. ஆக்சுவலாக இதையும் நம்ம வந்து ஒரு மாதிரி ஒயிட் பேஸ் டைலாக மாற்றியாச்சு. பியோர் ஒயிட் இல்லை, பட் ஆனால் ஒயிட் பேஸு. எங்கள் வீட்டில் எல்லாருமே பியோர் ஒயிட்னா ஐயோ பியோர் ஒயிட்டான்னு இது பண்ணாங்க. அதுக்காகவே நான் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிவிட்டு அவங்க சொல்கிறதெல்லாம் பார்த்து பயந்துட்டு நான் கொஞ்சம் மிட் லெவலாக இருக்கிற ஒரு ஒயிட்டே சூஸ் பண்ணியாச்சு. ஸோ வுட் ஒர்க்குக்கும் வந்து சைமல்டேனியஸாக ஒர்க் போயிட்டுருக்கு. மாஸ்கிங்லாம் பண்ணியாச்சு. ஃபுல்லாக ஃபேக்ட்ரி ஃபினிஷிங் தான் பண்ண போகிறோம். ஸோ அதனால் மாஸ்கிங் பண்ணிவிட்டு போயிட்டாங்க. அதுக்கான ஒர்க்ஸும் இப்போ நடந்துட்டுருக்கு. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு சிங்க்கு கூட மாற்றலான்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். ஆனால் சிங்க்கோட காஸ்ட்லாம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. இப்போ கரண்ட்டாக இருக்கிற சிங்க்கோட காஸ்ட்டே நான் வெளியிலலாம் விசாரிக்கும் போது 15,000 அப்படிலாம் இருந்துச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு பிராண்டடாக போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ எதுக்கு அதையும் கைட்டி நம்ம தூக்கி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதுவும் மாற்றலை. ஸோ விண்டோ கீழெல்லாம் எல்லா இடத்துலையுமே வந்து நான் போட முடிஞ்ச இடத்துலலாம் வந்து டைல்ஸ் ஒட்ட சொல்லியிருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து மாஸ்கிங் பண்ணிட்டு போயிருக்காங்க கார்பெண்டர்ஸ் வந்து. ஸோ இந்த ஒயிட் டைல் தான் இப்போ நம்ம மாற்றிருக்கிறது. இதை அப்படியே காமிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு இருந்தது இந்த கலர் டைலு. இது ஒரு மாதிரி லைட்டு சந்தன கலர் அந்த மாதிரி ஒரு டைலு. இப்போ நம்ம மாற்றிருக்கிறது வந்து லைட்டான ஒயிட் கலர் டைல் தான். ஸோ டிஃப்ரென்ஸ் தெரியுதா பாருங்கள். கரண்ட்டாக கட்டினம்போது வீட்டில் வந்து இந்த கிரானைட்லாம் நான் போய் பார்த்து சூஸ் பண்ணனா அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு ஐடியாவே இல்லை. ஸோ என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிகிட்டே இருப்பேன், நீங்கள் வந்து என்னை எதுக்குமே டைல்ஸ்க்கெலாம் கூப்பிட்டு போகலை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனாலேயே இந்த கிரானைட் வந்து செலவானாலும் பரவாயில்லன்னு எனக்கு மாற்றி கொடுத்துட்டாரு. ஹாப்பியாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப ஹாப்பியாக அவர் பண்ணி கொடுத்ததில்ல. பட் கொஞ்சம் செலவானதை நினச்சி தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ இப்போ கிச்சனை அப்படியே சுற்றி காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு பிரகாசமான ஒரு ஒயிட் கலரில் இருக்குல்ல. ஸோ இந்த அவுட்புட் தான் நான் எதிர்பார்த்தேன். ஓகே, நான் பியோர்
இன்னொரு ஒயிட் எதிர்பார்த்ததுக்கு இந்த ஒயிட் வந்து எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. அதுக்கப்புறமா வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வெளியில் ஹாலில் வந்து வாஷ் பேசின் ஏரியா இருக்கும். ஸோ அந்த ஏரியாவில் வந்து இந்த மாதிரி ஃபுல் டைல்ஸ் ஒட்டியாச்சு. ஒரு மாதிரி லைட் ப்ளூ கலரில் ஒரு ஆஷ் கலர் கலந்த மாதிரி ஒரு டைல்ஸு. இது வந்து என் ஹஸ்பண்ட் தான் சூஸ் பண்ணாங்க. ஸோ அந்த டைல்ஸை இங்கே ஃபுல்லாக லே பண்ணியாச்சு. வாஷ் பேசின் செட்டிங்லாம் இப்போ ரிமூவ் பண்ணியிருக்கு. இனிமேட்டு அதெல்லாம் நம்ம ஆளை கூப்பிட்டு போட்டு விடணும். எல்லா ஒர்க்கும் முடிஞ்சோடனே நம்ம கேஸ் பழுப்பு போடுவோம் பார்த்திங்களா, டியூபு. ஸோ அதுக்கு வந்து கரெக்டாக வந்து ஹோல் போட்டு கொடுத்துட்டாங்க நம்ம கேட்ட இடத்துல. ஸோ அவுட்புட் எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்மளோட பிளான் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வுட் ஒர்க் தான். கிட்ஸ் பெட்ரூம் அண்ட் கிச்சன் இது மட்டும் தான் வுட் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ தேர்ட் பெட்ரூம் கெஸ்ட் பெட்ரூமில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெடிமேட் வார்ட்ரோப் ஒன்று வாங்கி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிகிட்ருக்கோம்.